ஒரு ரிலேஷன் சார். அடா 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 என்ன டயலாக்டா ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. தோசையால எனக்கு நிறைய ரிலேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. தோசைக்காகவே நான் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட. இப்போ நெய்பர்ஸ் எல்லாம் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ நாமெல்லாம் அங்கே போய் நின்னா அவங்க வீட்ல இருந்து வாசனையா தோசை வாசனை வரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தோசை வராது, நம்ம அம்மாக்கும் வராது. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி விடு. ஸோ என்ன பண்ணலாம், சப்பாத்தியை 4 டப்பால பேக் பண்ணி இந்தாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க. அப்பயாச்சும் அவங்க தோசை தராங்களா? கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா. வாய் ஊறுதாடே. ஓ தோசை தர்றதுக்கா சப்பாத்தியை சப்பாத்தி கொடுக்கறது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? தோசை சுடும்போது அந்த ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு கேட்கும்போது என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இது வரும் பாருங்க. என்ன தோசை இப்படி வர்ணிக்கிறாங்க? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா 2 லட்சம் தான் சார்.